ஐபிஎல் டிக்கெட் வாங்கித் தருவதாக இணையதளம் மூலம் 1,00,000 ரூபாய் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையை சேர்ந்த இளைஞர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். சென்னை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்தவர் இளைஞர் நிஷாத். கடந்த 22ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் வாங்குவதற்கு முயற்சித்துள்ளார். டிக்கெட் கிடைக்காத நிலையில் எக்ஸ் தளத்தில் டிக்கெட் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதன்படி 31 டிக்கெட்டுகளுக்கான பணம் 1,00,000 ரூபாயை விற்பனையாளர் ஹரிகிருஷ்ணன் என்பவருக்கு இணைய வழி பணப்பரிமாற்றம் செய்துள்ளார். ஆனால் டிக்கெட்டும் வழங்கப்படவில்லை, இதுவரை பணமும் திரும்ப தரப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை அம்பத்தூரில் உள்ள ஆவடி காவல் ஆணையரக இணைய வழி குற்றப்பிரிவு காவலர்களிடம் அவர் புகார் அளித்துள்ளார். ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் தராங்கன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. லைக் ட்விட்டர்ல டிக்கெட்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நானும் அதை நம்பி அவருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன். அவர் நேர்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது பண்ணுங்கன்னு சொன்னாரு. சரி, நான் நேரில் என் ஆஃபீஸ்ல இருந்தேன்னு சொல்லி ஃப்ரெண்டை மீட் பண்ண வச்சு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி கேஷ் அனுப்பணும். கேஷ் அனுப்பிச்சுட்டு அவங்க ஆதார் கார்டு எல்லாமே அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஒரு 14 டிக்கெட் 4,000 தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் 3,500 டிக்கெட் ஒரு 3, 3,000 டிக்கெட் ஒரு 5. இப்போ நான் மொத்தமா 1,500,000 ஏமாந்துருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு கான்டாக்ட்ல தான் ஆக்டிவ்ல தான் இருக்காரு. போயிட்டு ஆனா காசு தரான்னு சொல்லிட்டு தரவும் மாட்டேங்கிறாரு. அவரை கொடுத்த ஆதார் கார்டை வச்சு செக் பண்ணி நாங்க போய் பார்த்தப்போ அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி ரிமாண்ட் ஆயிருக்காரு, ஏதோ மோசடி பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.